டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியா. வணக்கம். NDP கட்சிக்கும் அதன் தலைவர் ஜாக் லேட்டனுக்கும் முன்னர் ஒருபோதும் இல்லாத அபூர்வமான முறையில் தேசிய ஆதரவு உயர்மட்டத்தை அடைந்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவில் பெரும்பாலும் மாற்றம் இல்லை என்பதை அண்மைய கருத்து கணிப்பீடுகள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் NDP இரண்டாவது இடத்தை அடைந்துள்ளதை அவை புலப்படுத்தி நிற்கின்றன. இதேவேளையில் குபெக்கில் வெற்றிக்கா நிபந்தனைகளை உருவாக்கி கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை வெளியேற்றுவதற்கான தருணம் நெருங்கியிருப்பதாக NDP கட்சித் தலைவர் ஜாக் லேட்டன் கூறியிருக்கிறார். இலங்கையின் யுத்தகால குற்றச்செயல்கள் தொடர்பான அறிக்கை மீது மேலதிக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் தலைவர் நவநீதம் பிள்ளை கோரிக்கை விடுத்துள்ளார். மனதில் சஞ்சலத்தை தோற்றுவிக்கும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. சர்வதேச சமூகம் இறுதியில் பாரதூரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உணர்வை அவை தூண்டுகின்றன என்று நவநீதம் பிள்ளை குறிப்பிடுகிறார். இதேவேளையில் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கையின் பிரதி கிடைத்துள்ளது. அதை ஆராய்ந்து வருகிறோம். இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் விரைவில் தொடர்பு கொள்ளும் என இந்திய வெளிநாட்டு அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் அறிவித்துள்ளார். போர் குற்றவாளியாக விளங்கும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டிக்க கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளை பிரித்தெடுத்து தமிழீழத்தை உருவாக்க இந்தியா பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். லிபியாவில் சிவில் யுத்தத்தை மேலும் விரிவுபடுத்த வழிவகுக்கும் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்துக்கு வாக்களிக்க முடியாதென ரஷ்யா தெரிவித்துள்ளது. இரத்த களரியை நிறுத்தி சகல வன் செயல்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து இரு தரப்பினரையும் உடனடியாக பேச்சுவார்த்தைகளுக்கு நிர்பந்திக்கும் வகையிலான தீர்மானம் என்றால் மட்டுமே ஆதரவு அளிக்கப்படும். வெளியார் தலையீட்டுக்கு தொடர்ந்து வழிவகுக்கவல்ல மேலதிக யுத்தத்திற்கான தீர்மானம் என்றால் நிச்சயமாக அதை ரஷ்யா எதிர்த்து நிற்கும் என வெளிநாட்டு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கூறியிருக்கிறார். விரிவான செய்திகள் இன்றைய செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.